பச்சை பயிரை வச்சு ஒரு ஹெல்த்தியான நம்ம வந்து சுழியம் தாங்க செய்ய போகிறோம். இதில் நம்ம போலி கூட செய்யலாம். ஒரே இதில் நம்ம போலி சுழியம் எப்படி ஒரு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து சுழியம் செய்கிறது கூட கோதுமை மாவு தான், அதுவும் ஹெல்த்தியானது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பச்சை பயிரை வச்சு ஒரு சுழியம் தான் செய்ய போகிறோம். ஏன்னா வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்கணும் இல்லையா. ஆக்சுவலாக இது வந்து நம்ம தெலுங்கு வருஷ பிறப்பு அன்னைக்கு யுகாதி இல்லையா, அன்றைக்கி செஞ்சது தான். அன்றைக்கி வந்து போலி தான் நம்ம செய்வோம். ஆனால் என்னால் அன்றைக்கி போலி செய்ய முடியாதனால நான் வந்து சுழியம் செஞ்சுருந்தேங்க. பச்சை பயிரை வந்து நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து அளவாக வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக இருந்தால் அது வேஸ்ட்டாக போயிடும். வேஸ்ட்டாகனா நம்ம வந்து அது வேறு ஏதாவது குழம்புக்கு சேர்த்துக்கலாம். அளவாக நம்ம வேக வச்சிட்டோம்னா எந்த இதுவும் இருக்காது இல்லையா. இப்போ கோதுமை மாவு இதில் வந்து ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். நிறைய சேர்க்கல, கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன். நல்லா வந்து கொஞ்சமாக வந்து நம்ம சால்ட்டு சேர்த்துக்கணும். மாவுக்கு வந்து உப்பு தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம், இனிப்பு கிடையாது. அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து கையால் நல்லா கரைச்சி, இதில் நம்ம சோடா உப்பு எதுவுமே நான் சேர்க்கல. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அப்படியே மாவு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்த அளவு நான் கம்மியாக வச்சதுனால கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் தான் இருந்தது எக்ஸ்ட்ரா, மற்றபடி அதில் எக்ஸ்ட்ராவே வரல. நம்ம குழம்பு எதனா செஞ்சால் கூட நம்ம அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஊற்றிடலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, ஆனால் குழையில இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அரைக்கும் போது கூட இந்த பச்சை பயிறு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும், இல்லைனா அது மெல்ட் ஆகிடும். அதுக்காக தான் எப்பவுமே வந்து நான் ஏலக்காய் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி நம்ம வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி வாசனை எதுவுமே போகாது, நல்லா தான் இருக்கும். நம்ம நார்மல் வந்து கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னா அதை நம்ம ஒரு டைம் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்மெல் போயிடும். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நல்லா வாசமாக தான் இருக்கும். நம்ம வந்து அரைச்சி மொத்தமாக வச்சா வாசனை போயிடும் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஏலக்காவை. ஏன்னா ஒவ்வொன்றா தட்டி போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே அந்த விதை அந்த தோல் எல்லாமே எடுத்து போட்டுறாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம நிறைய ரெசிபி ஏதாவது போடும்போது கூட பண்ணிடலாம். பாலில் கூட போட்டு நம்ம டக்குன்னு போட்டு குடிச்சிடலாம். இது வேஸ்டேஜ் எதுவுமே ஆகாது, பார்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சமாக அரைச்சோன்னா அதில் நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அப்படியே சுகர் எதுவுமே சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா இந்த பச்சை பயிறு ஆறிடுச்சுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ மிக்சியில் வந்து நான் ஏலக்காய் அரைச்சேன் அதே ஜாரில் அதிலையே நான் அரைச்சிக்கிட்டேன். நான் இதை வந்து ஒரு ஒரு கப் அளவு தாங்க ஊற வச்சேன். நிறைய வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு பேட்ச் வந்து நான் வெல்லம் சேர்க்காமல் அரைச்சிட்டேன். அடுத்த பேட்ச் வந்து நான் வெல்லம் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். அவ்வளோதான். நீங்கள் இதில் வந்து அடுப்பு மேலே வந்து வச்சு ஹீட் பண்ணி அதை வந்து திக் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. வெல்லம் வந்து உங்களுக்கு அதாவது அதில் அழுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து எந்த ஒரு அழுக்கும் இல்லை, நல்லா இருந்தது. நான் அப்படியே வந்து அரைச்சிட்டேன். இப்போ நல்லா வந்து உருண்டை மாதிரி பிடிக்க வருது பாருங்கள். இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் ஏலக்காயும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கையிலே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எந்தெந்த எவ்வளோ பெரிய சைஸில் நம்ம உருண்டை எடுத்து போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு அப்போ தாங்க வந்து எண்ணெயில் போடும்போது டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி நம்ம வந்து எண்ணெயில் போட்டோம்னா சுழியம் ஆகிடும். இதையே நம்ம வந்து போலி கூட செய்யலாங்க. 2 in 1 மாதிரி நம்ம பண்ணலாம். எப்படி ஒன்றா செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக இருக்கும். மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே ஒவ்வொரு உருண்டையாக போட்டு நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டோம்னா சூப்பரான ஒரு பச்சை பயிறு கோதுமை மாவில் செஞ்ச சுழியம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம அரிசி மாவு, இட்லி மாவு இருக்குது இல்லையா, அதுலேயுமே நம்ம போட்டு எடுக்கலாம், நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து இட்லி மாவு அப்படி இல்லைனா மைதா மாவில் நம்ம செய்வோம் இல்லையா, அது நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும். இது நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம், ஹெல்த்தியானது தான். அதனால் கலர் கொஞ்சம் ப்ரௌனாக தாங்க இருக்கும். சூப்பராக வந்து நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து ஆல்ரெடி நல்லா வந்து வேக வச்சு எடுத்தது. நம்ம வெளியே இருக்கிற மாவு மட்டும்தான் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். சூப்பராக வந்து நம்மளோட சுழியம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக வந்து செஞ்சு கொடுங்க. இப்போ நான் வந்து மாவில் எப்படி முக்கி நான் எடுத்து போடுறதுன்னு பார்க்குறேன் பாருங்கள். அவ்வளோதான். எல்லா பக்கமும் திருப்பி
திருப்பி போட்டு அப்படியே தூக்கி நம்ம எண்ணெயில் போட்டோம்னா சுழியம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேட்சாக நான் வந்து ஒரு 2 பேட்சாக போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். நாங்கள் வந்து யுகாதிக்கு இதை தான் செஞ்சுருந்தோம். நீங்கள் என்ன ஸ்பெஷல் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கேன். ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். பச்சை பயிர்லேயே நான் வந்து முளை கட்டி அதை எப்படி நம்ம வந்து பண்ணலாம், குருமா, சாம்பார் அதை வைக்கிறது, சாலட் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். எப்படி முளை கட்டுறதும் அப்படின்றத போட்டிருக்கேன். அடுத்து வந்து நம்ம சேனலில் வந்து பச்சை பயிறு முளை கட்டி எப்படி குருமா நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம பிரித்து அதை சாப்பிடும்போது உள்ளே சாஃப்டாக இருக்குது, வெளியே நல்லா வெந்திருக்கா. சூப்பரான பச்சை பயிறு கோதுமை மாவு சுழியம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்